அது எடப்பாடி பழனிசாமிக்கு வேதனை, வேறு யாருக்கும் வேதனை கிடையாது. மதுரை ஆதீனத்தை போய் மத அடையாளம் காமிச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற அளவுக்கு பாதுகாப்பு எந்த மாநிலத்திலும் கிடையாது. நித்யானந்தா வந்து கனவுல அவருக்கு தோன்றி இருந்தாரோ என்னமோ தெரியாது. எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்குமே இந்திய அரசு இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக எடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தலைவர். எனவே அவருடைய முடிவுதான் எங்களுடைய முடிவு, அவருடைய நிலைப்பாடு எங்களுடைய நிலைப்பாடு. ஏங்க, மதுரை ஆதீனத்தை போய் மத அடையாளம் காமிச்சு தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவர் ஒரு ராங் ரூட்ல போயிருக்காரு, அதுல ஏற்பட்ட ஒரு விபத்து, அதை தவிர வேறு எதுவுமே இல்லை. மதுரை ஆதீனத்தை தாக்குதல் நடத்தி யார் என்ன பயனடைய போகிறார் என்று தெரியவில்லை. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதாயத்துக்காக அவர் இப்படி சொல்கிறாரோ இல்லை வேறு யாராவது அவருக்கு அப்படி ஒரு அச்சுறுத்தல் கொடுத்திருக்காரோ தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான அச்சுறுத்தல்களும் நிச்சயமாக இந்த ஆட்சியிலே கிடையாது. ஒன்று, அவர் மீது குற்றச்சாட்டுகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது விசாரித்து உரிய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ளுமே தவிர பொய் குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் வழக்கு தொடர மாட்டோம். குற்றச்சாட்டுகளில் உண்மை இருக்குமானால், உண்மைத்தன்மை இருக்குமே ஆனால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு காலம் கைலாசபுரத்திலிருந்து நித்யானந்தா வந்து கனவுல அவருக்கு தோன்றி இருந்தாரோ என்னமோ தெரியாது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு வேதனை, வேறு யாருக்கும் வேதனை கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற அளவுக்கு பாதுகாப்பு எதுவுமே கிடையாது, எந்த மாநிலத்திலே கிடையாது. இன்றைக்கு உயர்கல்வியிலே இன்றைக்கு 74% அளவுக்கு இன்றைக்கு பெண்கள் இன்றைக்கு முன்னேறி வந்திருக்கிறார்கள். 52% அளவுக்கு வேலைக்கு செல்கின்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேறி இருக்கிறார்கள். எனவே கல்வி வளர்ச்சியிலே பெண்களுக்கான முன்னேற்றம் என்பது அவர்களுக்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிலே சுதந்திரம் இருக்கிறது என்பதற்கு பெண்கள் வேலைக்கு செல்வது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதையும், கல்லூரி படிப்பு படிப்பதிலே இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதிலிருந்து பெண்களுக்கு தமிழ்நாட்டிலே உள்ள பாதுகாப்பு அனைத்து மாநிலங்களுக்கு தெரியும். தூங்கி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு தெரியாவிட்டால் எங்களால் முடியாது. அவரை தட்டி எழுப்பி சொல்லுவோம். அதை பத்தி நாங்க கவலையே படல. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எங்களுடைய நிலைப்பாட்டில் இருக்கோம். அதை பத்தி எல்லாம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.